தேர்தலுக்கு இன்னும் நவம்பர் டிசம்பர் அங்கிட்டு ஒரு 4-6 மந்த் இருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள மேக்சிமம் நம்ம கட்சிக்காரனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். மேக்சிமம் குறையுள்ள அத்தனை மக்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணணும். இன்னும் நீங்க பாருங்க, பல நகரங்கள்ல பல இதுல வார்டு சைடுல ரோடு போர்டு சரியில்லை, அது பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப கிளை செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம இயக்கம் 2026 இருந்தா தான் இருக்கட்டும், ஒன்னும் இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம இயக்கம் இருந்தா தான் நம்ம தைரியமா நடக்க முடியும். நம்ம பயனடையாட்டாலும் நமது இயக்கத்தினால மக்கள் பயனடைகிறாங்கிற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு வேணும். அப்படின்னா ஒவ்வொரு கிளை செயலாளரும் வார்டு செயலாளர்களும் தயவு செய்து நீங்க உங்க எல்லைக்கு உள்பட்ட ஒரு 2 பேருக்கு போங்க, 2 வீட்டுக்கு போங்க, என்ன வேணும்னு கேளுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரோடு சரியில்லையா, ரோடு அந்த இது பண்ணி எதுங்க, இந்த மானாமதுரையில் ரோடு சரியா போடல அப்படின்னு சொல்லிட்டு மானாமதுரையில் ரோடு போடுறாங்க. யார் போடுறாங்க அப்படின்னா பரமக்குடி அதிமுக நகர் செயலாளர் கான்ட்ராக்ட் எடுத்து போடுறாரு. போட்டா ஒண்ணுமே சரியில்லை அந்த ரோடு. அப்ப அங்க உள்ள நகரமன்ற துணைத் தலைவர் பாலச்சந்திரன் ஒருத்தர் வந்து யாரையும் கூப்பிடல, கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டல, அவரு சாதாரண பேண்ட் செட்டோட போய் அந்த பொறியாளர் அங்க உள்ள இன்ஜினியருக்கு முன்னால போராட்டம் பண்றாரு. ரோடு நல்ல ரோடு போடுங்க, ஏன்னா கருப்பு சிவப்பு வச்சு பண்ணா நம்ம கட்சியை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ஒரு தனி மனிதனா இந்த உரிமைக்காக போராடுவேன்னு போய் நின்னாரு. அவர் நின்று போராடினாரு. இது சம்பந்தமா அண்ணன் நேரிட்ட கூட நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ரோடு சரியில்லாத ரோடு போடுறாங்கன்னு நிறைய தகவல் வருது, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் நேரிட்டே கூப்பிட்டு நேரடியா நானே சொன்னேன். அப்ப முடியாமலாம் ஒண்ணும் இல்லைங்க, பல பிரச்சனைகள் ஈஸியா தீர்க்கிறதுக்கு நம்மகிட்டே வழி இருக்கு. மரியாதை கொடுக்கல, அது கொடுக்கல இல்ல. நீங்க இப்ப உங்க பகுதியில் உள்ள ரோடு சரியில்லையா, அது ரோட பாருங்க, அங்க உள்ள மக்கள் குறைய தீர்க்க வழி பண்ணுங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல எம்எல்ஏ செல்வராஜ் நேர காலேஜுக்கு போறாரு. காலேஜ்ல போய் அங்க பஸ் எல்லாம் வெளியில, அதாவது கல்லூரிக்கு வெளியே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், குறிப்பா மகளிர் பெண்கள், அவங்க எல்லாம் வெளியில காத்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் நேர இதுல போக்குவரத்து சொல்லி அந்த பஸ் உள்ளே கொண்டு வர வச்சு அந்த பெண்களுக்கு வந்து அந்த மகளிருக்கு வந்து ஈஸியா உள்ளே ஏத்துறதுக்கு வழி பண்ணி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உங்க ஏரியால மேக்சிமம் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும். அது அப்படி செஞ்சாவே போதுங்க, கட்சி எங்கேயோ போயிடும். ஏன்னா நிறைய குழப்பங்க, நிறைய வந்து கட்சிக்காரன் பயனடைய யார்கிட்ட போய் கேட்கறதுல இருக்காங்க. தஞ்சாவூர்கார ஒருத்தர் வந்து இதுல வேலை பார்க்கிறாரு, தேனியில வேலை பார்க்கறாங்க. 3 வருஷமா அவங்க ஏதோ ஒரு சர்டிபிகேட் போராடுறாங்க. இத்தனை 2 வருஷம் முடிச்சதுக்கு ஏதோ ட்ரைனிங்கோ ஏதோ முடிச்சதுக்கு சர்டிபிகேட் போடுறாங்க. 3 வருஷமா அவங்க 2 வருஷமா நடக்கிறாங்க. யார்கிட்டையும் அவங்களால சாதிக்க முடியல. அவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னோன்னே அமைச்சர் மெய்யநாதன் அவர்கிட்ட நான் அந்த மேட்டரை அனுப்பி வச்சேன். அவரை நான் உரிய நடவடிக்கை இமீடியட்டா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி உங்களால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தலைமைச் செயலகத்திலையும் பாருங்க, அமைச்சர்கள் வீடுகளையும் பாருங்க, பல பேர் சுத்திக்கிட்டு தர்றாங்க. அவன் தன்னை வளர்க்கிறதுக்கும் தனக்கு இன்னோவால இருந்து உயர்ந்த வண்டி வாங்குறதுக்கும், ஃபார்ச்சுனர் வாங்குறதுக்கும், கை நிறைய நகைகள் போட்டுக்கிறதுக்கும், பல இடங்கள் வாங்குவதற்கும், இதைத்தான் அந்த இதை பயன்படுத்துறவங்களுடைய நம்மளுடைய கட்சியில இருக்கிறவன் வளரணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. ஏதாவது நம்ம தவற சுட்டி காட்டணும்னா ஜாதி ரீதியா வந்துடும், கூகுள் பேன்னு வந்துடும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளு நான் இல்ல. சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லணும். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஏரியால இருக்கிற அந்த இதை நீங்க பெரிய மனசு, இப்ப நீங்க தீபாவளிக்கு பாருங்க, பல பேர் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அதை இது பண்ணிருக்காங்க. பல பேர் வந்து கடன் வாங்கிட்டு செஞ்சிருக்காங்க. அதுல பேரை கூட என்னால சொல்ல முடியும். வட்டிக்கு கடன் வாங்கி தீபாவளிக்கு கட்சிக்காரனுக்கு கொடுத்த கட்சிக்காரன் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த கௌரவம் முக்கியம். திமுக காரங்கிற அந்த ஒரு பதவி இருக்கு, அந்த பதவியினுடைய கௌரவம் முக்கியம், கட்சியினுடைய இமேஜ் முக்கியம், கட்சி ஜெயிக்கணும் முக்கியம். உங்களுக்கு இப்ப உள்ளவங்களுக்கு அந்த கட்சியினுடைய வலிமை தெரியாதுங்க. மொழி போராட்டம் பண்ணவன், மிசா கைதியில இருந்தவன், 1991 காங்கிரஸ் அந்த ராஜீவ்காந்த் படுகொலையில் போல பாதிக்கப்பட்டவன், சொத்தை இழந்தவன், வீட்டை எரிச்சாங்க, அதெல்லாம் பாதிக்கப்பட்டவன்கிட்ட கேட்டு பாருங்க. வருடக்கணக்கில் ஜெயில இருந்தவன்கிட்ட கேட்டு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை விட, தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தை பார்க்கறத விட
ஒரு பையை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறத பெருமையா நினைச்ச கட்சிக்காரன் வளர்த்த கட்சிங்க இந்த கட்சி. உங்களுக்கு ஈஸியா தெரியும், இப்ப ஈஸியா பதவி வந்துருது. பல லட்சம் கொடுத்தா பதவி நமக்கு ஈஸியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வளர்ந்து நிக்கிறதுன்னா அதுக்கு பின்னால பல வரலாறு இருக்குங்க. பல கட்சிக்காரன், தமிழ்நாடு உள்ள ஒரு கட்சிக்காரன் வரலாறு இருக்குங்க. ஆனா என்ன பண்றீங்க, உங்களுடைய யூகோ பெர்சனால உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு, யார் யாருக்குள்ள சண்டை அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியாம இல்ல. நான் பொது வழியிலே சொல்லுவேன். இப்ப தலைவர் 1-1 முடியட்டும், 1-1 முடிஞ்சிட்டு தலைவர் சில மாற்றங்களை தருவார்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி அவர் தவற அப்படி கொஞ்சம் தயங்கினா கூட என்ன நடக்குங்கிற விஷயத்தை பொது வழியில சொல்றதுக்கு தயாரா இருக்கும். எந்த மயிராண்டிக்கும் பயந்தில்ல. இந்த இயக்கம் எங்களுக்கு முக்கியம். திமுக ஒரு தோல்வியில், ஒரு தொகுதியில தோத்துட்டா கூட மூளையில உட்கார்ந்து கண்ணீர் விட்ட லட்சக்கணக்கான தொண்டன்ல நான் ஒருத்தன். 2 தொகுதி ஒரே கலைஞர் மட்டும் ஜெயிச்ச 1991 கலைஞர் மட்டும் ஜெயிச்சு அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருக்காரு. பரிதிமில்ல வல்லதி அடுத்து ஜெயிச்சார் நினைக்கிறேன். 2 பேர்னு வச்சுங்க. எந்தவித சலனமும் இல்லாம, எந்தவித மன வருத்தமும் இல்லாம காலையில அறிவாலயத்தில் உட்கார்ந்தாரு தலைவர். ஆனா எங்களுக்கு அந்த இது இல்ல, எங்களுக்கு அந்த மன உறுதி இல்ல. தலைவர் கலைஞர் மாதிரி மன உறுதி இல்ல. அன்னைக்கு பாண்டிச்சேரியில சாக்கடையில் அடிச்சு தூக்கி போட்டாங்க. எந்தவித பயமும் இல்லாம இந்த இயக்கத்தை கட்டி காத்ததுனாலதாங்க இந்த தலைவர், இந்த இயக்கம் இன்ன வரைக்கும் 75 ஆண்டு காலம் இருக்க முடியுது. உங்களால வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுது. அப்படி உட்கார்ந்து தலைவருடைய மன உறுதி எங்களுக்கு இல்லாம நாங்க மூளையில உட்கார்ந்து அழுத காலங்கள் எத்தனையோ இருக்குங்க. எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் ஒவ்வொரு ட்ரிப்பும் போராடி போராடி கடைசி நேரத்தில் தோத்துட்டு ஒரு நடிகன். எம்ஜிஆர் பொறுத்தளவு போனா திமுகவோட பயணிச்சவர், அன்னைக்கு கலைஞரை முதல்வர் ஆக்குறதுக்கு பாடுபட்டவர், திமுக கொள்கையிலோட வளர்ந்தவர். அதனால அவர் முதல்வரானதுல அவர் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. ஜெயலலிதாவுக்கு மாறுபட்ட நம்ம கருத்து இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தலைவர் கலைஞர் உட்கார்ந்து இருந்த இதுல உட்கார்றாரு. நீங்க ஒவ்வொரு மனிதனும், திமுக உள்ள ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செஞ்சீங்கன்னா எங்கேயோ போயிருங்க நம்ம இயக்கம். தலைவர் தெளிவா பல முடிவுகள் எடுக்கிறார். பல பேருக்கு தெரியல, என்னடா பயப்படுற நாகரிக அரசியல் சொல்லலாம், இன்க்ளூடிங் நான் கூட அதை நினைக்கலாம். ஆனா அவர் செய்யற உள்ளுக்குள்ள செய்யற பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யறதுக்கு வழி பண்ணணும். இப்ப பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. இதுல குறிப்பிட்ட எவ்வளவு மேக்சிமம் அதிமுக செஞ்சது பூரா பாத்தீங்கன்னா, அவன் இருந்த காலத்துல பல ஐஏஎஸ் உருவாக்கி இருக்கான், பல மருத்துவத்துறையில பல பேரை உருவாக்கி இருக்கான். எல்லாம் காசுதான். நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக ஆண்ட காலத்துல நீங்க ஒன்றிய செயலாளர் யார் நகர் செயலாளர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு வேலை உறுதி. செய்யாத தவறு கிடையாதுங்க. வேலையில வாங்குறதுக்கு பணம், ஊழல் மேல ஊழல். பாட்டிலுக்கு 10 இல்ல, பாட்டிலுக்கு 15 ரூபாய் வாங்கினவன் அதிமுக. ஏதாவது வெளியே தெரிஞ்சாங்க, அதிகாரிகளோட அன்கோ போட்டுட்டு அவன் பாட்டுல செல்வ செழிப்பா இருந்தான், கோடிக்கணக்கா செஞ்சு. ஆனா நம்ம நேர்மையா இருந்துட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு இருக்கோம். எவனோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும். தலைவர் இப்ப அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நிறைய வேகன்சி வரும். இப்ப 4600 வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல எவனும் சொல்ல முடியாது. அதிமுக இப்ப பாஜக ஆள்ற மாநிலத்துல அவன் என்ன வெளியில இருந்து இதுக்கா போடுறான்? இன்னைக்கு அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கான், தமிழ்நாட்டில இருந்து ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு வரான. பல மத்திய அரசு பதவிகளையும் மத்திய இதுல நியமிக்கிறாங்களே, அவங்க சங்கிகள் நியமிக்கிறான். அவன் பூரா திமுக காரனை நியமிக்கிறான், பாஜக காரனை தானே நியமிக்கிறான். அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக காரனை தானே நியமிச்சிருந்தான். தென்காசியில ஒரு பையன் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி செங்கோட்டையன் அங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும் போது செங்கோட்டையன் அனுப்பியிருக்கான். எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னவர் சொல்லியிருக்காரு. அவன் தன்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து அந்த ரெசியூம் அனுப்பியிருக்கான், ஏதோ ஒரு செய்தி அனுப்பியிருக்கான், அவர்கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கான். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அவன் வச்சிருந்த டிபில தலைவர் கலைஞருடைய புகைப்படம் இருந்திருக்கு. பார்த்துட்டு செங்கோட்டையன் ஒண்ணுமே செய்யல. திமுக காரன் தன்னுடைய அதிமுக ஆட்சியில கடந்த 13 ஆண்டு ஆட்சியில இருந்து பதவி வேலையே கிடைக்காம போனவன் இருக்கான். கடந்த 10 ஆண்டு ஜெயலலிதா இருந்த 10 ஆண்டு காலத்துல வேலை கிடைக்காம வரட்டும், நமது ஆட்சி வரட்டும், வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்திருந்தான்.
அந்த செங்கோட்டையன் அன்னைக்கு திமுக டிபி இருக்கிற டிபில வாட்ஸ்அப் டிபில திமுகவுடைய அந்த இது இருந்து பார்த்துட்டு வேலை கொடுக்கலங்க அவன். அப்படி எத்தனை பேர் நம்ம கட்சிக்காரன் வேலை இழந்திருந்திருக்கான் 10 ஆண்டுகளாக. இப்ப வந்து 4.5 ஆண்டு காலத்திலேயே எத்தனை கட்சிக்காரன் கொடுக்கட்டும், தலைமையே செக் பண்ணட்டும், எத்தனை கட்சிக்காரன் கொடுத்திருக்காங்க. ஃபேக்கா லெட்டர் பேட்ல பல அமைச்சர்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனா ஒரிஜினலா கட்சிக்காரன் எத்தனை பயன்படைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றத செக் பண்ணணும். இப்ப இந்த இருந்த காலத்துல இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல மேக்சிமம் நம்ம பிள்ளைகள் பயன்படுத்த வரணும், மேக்சிமம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப 4000 வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல 20,000 பணியிடங்கள் நிரப்பியிருக்கோம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50,000 பணியிடங்கள் நிரப்பலாம் இந்த 5 வருஷத்துக்குள்ள. இந்த வருஷத்துக்கு ஆண்டான ஒரு 10,000 பணியிடங்களை நிரப்பணும். அது மேக்சிமம் கட்சிக்காரன் கொடுக்கிற வழிபடணும். கட்சிக்காரனும் மக்கள்ல ஒரு அங்கம் தானே. கட்சிக்காரன் வேண்டத்தகாதவன் இல்லையே. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து திமுக காரனும் ஒரு அங்கம் தானங்க. அவனங்க வேண்டப்படாதவனா, அவனுக்கு கொடுக்க பாருங்க. அவன மக்கள் ஒரு அங்கம் தான். நமக்கு ஓட்டு போடுறாங்கிறக்காண்டி அவன் வந்து இதா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க, மத்த கட்சிக்காரனுக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க. சாதாரண திமுக தொண்டனுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க. ஆனா திமுக தொண்டன் வாங்க மாட்டான். சில மரியாதை உள்ள தன்மானம் உள்ள தொண்டன் ஓட்டுக்கு இல்லாதவனால இவன் திமுக காரன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாட்டாலும் ஓட்டு போடுவான்னு பல பேர் கொடுத்தது கிடையாது. பல பேர் அதை கொடுக்க சொன்னதையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி திமுக தொண்டன் எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறான். வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், என்ன தப்பு பண்ணா திமுக தொண்டன் இருந்தது தவறா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப கூட வீடுகள்ல பாத்தீங்கன்னா பல திமுக காரனு கிடைக்கல. அவனை நீங்க திமுக முத்திரை குத்தாதீங்க. அவனை மக்கள்ல ஒருவனா முத்திரை கொடுத்து என்ன எலிஜிபிலிட்டி மக்களுக்கு கொடுக்கல அவனுக்கும் கொடுக்கணும். கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும். திமுக ஆட்சியில் உட்கார வச்சுதாமா திமுக காரன் அவனுக்கு கூடுதல் இது பண்ணணும். இன்னைக்கு பாருங்க சூழல், நம்ம கூட்டணி இருக்கு. திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தலைவர் கூட்டணியை பத்தி நீங்க பேசாதே அப்படின்ற, கூட்டணியை நான் பாத்துக்கிறோம், நாங்க வேட்பாளர் அறிவிச்சா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு தலைவர். அதனால பல வகையில நம்ம பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு தேவை இப்ப உள்ளுடைய பிரச்சனை இல்ல, நமக்குள்ள சண்டைகள் இல்ல, நமக்குள்ள மனமாச்சரியங்கள் இல்ல. தலைவர் கலைஞர் காலத்துல அமைப்பு தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாலும் நகர் பேரூர் கழக செயலாளர் இருந்தாலும் அமைப்பு தேர்தல்ல 2 பிரிவா பிரிஞ்சு இல்ல 3 பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுவாங்க, அருவாள் குத்துலாம் நடக்கும். ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரிப் அண்ணன் தம்பியா பழகிடுவாங்க. அப்படித்தானே நம்ம அரசியல் வந்திருக்கோம். இன்னைக்கு பாருங்க, அதாவது பெரிய சண்டையா போடுறாங்க, பேசுறது இல்லைங்க, கட்சிக்காரனுக்குள்ள பேசுறது இல்ல. ஒரு நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, செத்த வீட்டுக்கு போறதா இருந்தா ஒரு பொறுப்புல உள்ளவர் வந்துட்டு போன பிறகு மத்த வருவாப்ல. கோஷ்டி 3 கோஷ்டியா இருந்தா கூட 3 கோஷ்டியும் ஒரே நேரத்துக்கு வராது, தனித்தனியா வரும். அதையெல்லாம் நீங்க வந்து இந்த உட்கார்ந்து பேசி முடிக்கணும். நமக்கு தேவை இயக்கம். இது வீட்டு பிரச்சனை இல்ல, அண்ணன் தம்பி பங்காளி மாமா மச்சான் பிரச்சனை இல்ல. இது ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியினுடைய பிரச்சனை. ஒரு தலைமுறையை தாண்டி நமது இயக்கம் வளரக்கூடிய அதுக்குள்ள பிரச்சனை. உட்கார்ந்து நீங்க கட்சிக்காரெல்லாம் பேசணும். ஒவ்வொரு மாவட்டத்துல இன்னும் எத்தனை சிக்கல் இருக்கு தெரியுமா? வெளியில தெரியல, சொல்றதுக்கு பயப்படுறாங்க. தலைவர் கேட்டா எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அங்க தலைவர் 1-1 தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துச்சுன்னா அந்த விஷயம் மாவட்ட செயலருக்கு வந்துடும், என்ன சொன்னார் அப்படின்னு. நாளைக்கு அவர் உள்ள ஒன்றிய செயலர் பதவி, நகர் செயலர் பதவியை இழந்துகிட்டா நிக்கிறது. அதனால பேசாம கம்முன்னு இருக்கான், எல்லாரும் போல கம்முன்னு இருக்கான். அதனால தலைவர்கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் இருக்கு, அதை வச்சு அவர் செய்வார் நினைக்கிறேன். கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் ஒன்னு சேரணும். இன்னும் வந்து பல நகராட்சியில் வந்து ரோடு சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இந்த 6 மாசத்துக்குள்ள சரி பண்ண பாருங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகளும், நீங்க மக்களிடையே நேரடியா போய், கட்சியினருடைய நேரடியா போய் செய்யற ஒவ்வொரு செயல்களும் திமுகவுக்கு இதா இருக்கும்.